தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதின இரண்டாவது நிருபத்தை இன்றைக்கு நாம் வாசிக்கப் போகிறோம். நான் இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் உன்னிப்பாக கவனித்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யலாம். Whenever you are listening to the word of God, concentrate in taking notes. இந்த வசனங்களுக்கு நான் ஒப்புவமையாக அல்லது கனெக்டடான ரெஃபரன்ஷியல் வேர்ட்ஸை நான் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியான உங்களோடு இடைப்படும் போது அதை நோட்டு புஸ்தகத்தில் ஒரு டைரியில் நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா கிட்டத்தட்ட வேதாகம விளக்க உரையை நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அது சமமாக இருக்கும். Because I'm going to give you a lot of cross quotations and references and that will enrich your spiritual life. நீங்கள் என்னைக்கு இதை வாசித்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கமாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு விளக்கி சொல்வதற்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, 2 தெசலோனிக்கே நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதும்போது அவரோடு கூட யார் யார் இருக்கிறார்கள் என்பதை அவர் முதல் வசனத்திலேயே அவர் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், பவுலும் சில்வானோவும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது. எப்பொழுதுமே பவுல் ஒரு சபையை வாழ்த்தும் போது 2 காரியத்தை சொல்லி அவர்களை வாழ்த்துவது அவருடைய வழக்கம். ஒன்று கிருபை, மற்றொன்று சமாதானம். சொல்லுங்க ஆமென். எல்லா சபைகளுக்கும் அவர் சொல்றது கிருபையையும் சமாதானத்தையும் சொல்லுவார். 2ஆம் வசனத்தை பாருங்க, அப்படிதான் அவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உன்னிப்பா நான் சொல்ற வசனங்களை கவனித்துட்டே வாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்திலையும் உங்களோடு கூட இடைப்படுவார். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நானும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace and peace to you from God the Father and the Lord Jesus Christ. 2 பேரையும் முன்னிறுத்தி அவர் சொல்லுகிறார், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2 பேருமே நமக்கு கிருபையும் கொடுக்க போறாங்க, சமாதானத்தையும் கொடுக்க போறாங்க. ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு பிறந்தபோது பூமிக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்தது என்று தேவதூதர்கள் அறிக்கை செய்தார்கள். The peace of our Lord Jesus Christ, the grace of the Father, the grace of the Lord Jesus Christ, the peace of the Father. எப்படி நீங்க அந்த வசனத்தை சொன்னாலும் இருவருமே அதை கொடுக்க வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? எங்களுக்கு கிருபை, எங்களுக்கு கிருபை. எதற்காக? தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பண்ண பொருட்டு. Grace is given so that we can believe and be obedient. சொல்லுங்க அல்லேலூயா. For his name, அவர் நாமத்தை நாம் பின்பற்றுவதற்கு, அவர் நாமத்தை நாம் தொடர்வதற்கு, அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிப்பதற்காக தான் கிருபை. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நம்ம ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொன்னா, நமக்கு கிடைச்ச கிருபையினால நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். அந்த கிருபை, நீங்க ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை, உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, நீங்க ஊழியக்காரர்களா மாறினது உங்க அழைப்பு. எப்படிங்க? கிருபையினாலே அழைக்கப்பட்டீர்கள். வரம் எப்படி? கிருபா வரங்கள். So everything it proceeds from grace. அதுதான் இவர் எடுத்த உடனே தேங்க் பண்றார். தெசலோனிக்கே சபையை பார்த்து அவர்களுக்கு இந்த 2ஐயும் அவர் ஆஃபர் பண்றார். ஒன்று கிருபை, இன்னொன்று சமாதானம். அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவை கிருபை.
All that you need is God's grace and God's peace. இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்க போகிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அந்த கிருபையும் சமாதானமும் உங்க உள்ளத்துல வரும்போது ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் சிந்திப்பீர்கள், ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். இரண்டாவதாக அவனுடைய மனதிலே ஒரு சமாதானம் இருக்கணும். சமாதானம் இல்லாவிட்டால் எந்த மனுஷனும் எதையும் சாதிக்க முடியாது. He has to be at peace with himself. He has to be at peace with God. He has to be at peace with men. சமாதானம் என்பது 3 நிலைகளில் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. எழுதிக் கொள்ளுங்க. Peace with God, peace with himself, peace with people around. 3 நிலைகளிலே சமாதானம் அவசியமாய் தேவை. தேவனோடு சமாதானம், தன்னுடைய இருதயத்தோடு, தன்னுடைய ஆத்மாவோடு ஒரு சமாதானம், தன்னை சுற்றி தன்னை நெருங்கி இருக்கிறவர்களோட சமாதானம். இந்த சமாதானத்தை யார் கொடுப்பது? இந்த கிருபையை யார் கொடுப்பது? பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு என்ன வரட்டும்? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Let it be given, let it be created, let it be showered. உண்டாவதாக என்ற வார்த்தை தமிழ்ல ரொம்ப சிம்பிளா அதை வெளிப்படுத்துகிறது. ஆக்சுவலா உண்டாவதாகன்னு சொல்றது, you are actually speaking something into existence. You are not speaking something which is already existent. You are speaking something which is non-existent, and you are speaking something into existence. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. அப்போ உண்டாவதாகன்னா என்ன அர்த்தம்னா, இல்ல ஆனா விசுவாசத்துல நான் பேசுறேன், அது வருவதாக. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க வாழ்க்கையிலே இல்லை என்பதை நீங்கள் வாயினால் அறிக்கை செய்து அவைகளை உருவாக்க முடியும். Speak things into existence. Speak your miracle into being. உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பேசுங்கள். உலகத்தை படைத்த ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதாக என்று ஏன் சொன்னார்? ஏனென்றால் அது இல்லை, அதை உருவாக்க அவர் சொன்ன வார்த்தை உண்டாவதாக. Let there be light. நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவன் வெளிச்சம் தேவைப்பட்ட போது அவர் ரிக்வெஸ்டா வைக்கல, அதை கமாண்டா கொடுத்தார். அவர் ரிக்வெஸ்டா வைக்கல, அவர் கமாண்டா கொடுத்தார். எப்படி கமாண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு? ஏன்னா யாரிடத்துல அதிகாரம் இருக்கிறதோ அவர்களால் கட்டளையை பிறப்பிக்க முடியும். If you have authority, you can order things. நம்முடைய அருமையான முதல்வர் அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பதவியில இல்லை. அவர் எதை சொன்னாலும் யாரும் மதிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் எதை சொன்னாலும், அவர் எதை சட்டசபையில் அறிக்கை செய்தாலும் அது சட்டமாக மாறுகிறது. ஏன் அந்த சட்டம் இப்பொழுது அவர் பேசும்போது அது அங்கீகரிக்கப்படுகிறதே? அதை எல்லா அரசாங்க வேலை செய்கிறவர்களும் நோட்ஸ் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே. ஏனென்றால் இப்பொழுது அவர் அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறபடியினாலே அவர் பேசுகிறது ரிக்வெஸ்ட் இல்லை. போன வருஷம் அவர் கவர்னர் மாளிகைக்கு போய் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் கொடுத்தார், எல்லாம் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனா இப்பொழுது அவர் ரிக்வெஸ்ட் வைக்கிறதில்லை, அவர் கட்டளை பிறப்பிக்கிறார், அது சட்டமாய் மாறுகிறது. It is the difference between you
in the favor of God, standing in the authority of God. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றார், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்களும் நானும் அதே மாதிரி உண்டாவதாக இன்னைக்கு பேச போறோம். இந்த வாரம் உங்க லைஃப்ல எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாவதாக கட்டளையிட போறீங்க. அவைகளை கர்த்தர் உருவாக்கி தருகிறவராய். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாயிலே அற்புதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானம் சூழ்ந்திருக்கிறது. All that you need to do is you need to just speak and God is going to honor it. Somebody said amen. இப்போ அவர்களை பார்த்து 3ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். He is saying we ought always to thank God for you. எதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறாங்களா? தெசலோனிக்கே சபை அப்படி என்ன செஞ்சிட்டாங்கன்னு அவங்களுக்காக பவுலும் சீலாவும் தீமோத்தியும் எதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறாங்க? ஒரு போதகர் அல்லது ஒரு ஊழியர் அல்லது ஒரு தகப்பன் அல்லது ஒரு ஆபீஸ்ல இருக்கிற மேலாளர் எதற்காக தன்னுடைய கீழே இருக்கிறவங்களுக்காக நன்றி செலுத்துவாங்க? ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுனால தான் அவங்கள குறித்து பெருமையாக பேசுவாங்க, அவங்களுக்காக நன்றி செலுத்துவாங்க, பாராட்டு விழா எடுப்பாங்க, அவங்கள குறித்து பெருமிதம் அடைவாங்க. Paul is proud about the Thessalonians in something that he finds it pertinent to give thanks to God. தேவ பிள்ளையே, எதற்காக இன்னைக்கு நன்றி செலுத்த போறீங்க? முதலாவது நன்றி செலுத்துறோமா? பவுல் இந்த லெட்டரை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரச்சனைகளை பேசல. முதல்ல தெசலோனிக்கேயருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்க விரும்புறேன், how many of you are thanking God for what you have? காலையில எழுந்த உடனே உங்கள் இருதயம் எதால் நிரம்புகிறது? உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இல்ல இது இல்ல அது வேணும் அது வேணும்னு சொல்லி உங்க இருதயம் நிரம்புதா? அல்லாவிட்டால் காலையில் எழுந்தவுடன் கர்த்தாவே எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி, கர்த்தாவே எனக்கு கொடுத்த இந்த நல்ல பரிசுத்த வாழ்க்கைக்காக நன்றி, கர்த்தாவே எனக்கு நீங்க கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி, ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த பிசினஸ்க்காக நன்றி, ஆண்டவரே எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லுகிற காரியம், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். Not that he is doing, he says we are indebted to God to thank him for you. ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவருக்கு கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்க, உங்களுடைய மனைவிக்காக நன்றி செலுத்துங்க, உங்களுடைய கணவருக்காக நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு எது இருக்குதோ அதுக்காக நன்றி செலுத்தி பாருங்க. இல்லாததுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட புலம்புறதை விட ஃபர்ஸ்ட் அவருக்கு நன்றி செலுத்திடுங்க. Just thank God and say, God, Lord, I am thankful for all that you have given to me. நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தினீங்கன்னா இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறவர்களை போல அழைப்பார். உங்களுடைய
வாழ்க்கையில இல்லாதவைகளுக்காக புலம்புறதை விட இருக்கிறவைகளுக்காக நன்றி செலுத்தலாம். எதற்காக நன்றி செலுத்தணும்? குறைபாடுகள் எல்லாத்தையும் இருக்குதுங்க. நிறைவுகளை பார்க்க ஆரம்பித்தால் நன்றி வரும். சொல்லுங்க அல்லேலூயா. குறைவுகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நன்றி வராது, புலம்பல் வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும். It is all depending upon how you view. நன்றி எப்போ வரும்னு சொன்னா நம்ம பார்க்கிற பார்வையிலே தான் வரும். இவர் தெசலோனிக்கே சபை எப்படி பார்த்தாரு? 3ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. 2 காரியத்துக்காக ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் நன்றியை ஆரம்பிக்கிறார். எதுக்கு நன்றியா? உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடியினால். ஒரு சபைக்காக போதகர் எப்பொழுது நன்றி செலுத்துவார்னா, அவருடைய சபையிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசிகள் விசுவாசித்து அதிலே பெருகுகிறவர்களாய் இருந்தா நன்றி செலுத்த முடியும். We have to grow in faith. எழுதிக் கொள்ளுங்க, விசுவாசத்தில் பெருகுதல், increasing in faith, growing in faith. பவுல் சொல்றார், because your faith is growing more and more. இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது more and more, தமிழ்ல மிகவும் என்று எழுதியிருக்கிறது. எகன்மான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் பெருகுகிறதா? நீங்க 2001ஆம் வருஷம் இருந்த விசுவாசத்தை விட இன்னைக்கு உங்க விசுவாசம் அதிகமா இருக்கணும். இருக்குதா? 2019ஆம் வருஷத்துல இருந்ததை விட உங்க விசுவாசம் இப்ப அதிகமா இருக்கணும். இருக்குதா? Is your faith growing? Is your faith stagnant? Or has your faith gone? பல வருடங்களுக்கு முன்பாக இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை செய்வதற்காக விசுவாசத்திலே ஸ்டெப் எடுத்து வைத்த போது என்னோட கூட இருந்த நிறைய பேர் பயந்தாங்க. இந்த ஸ்டெப் எடுக்கணுமா? ஏன்னா விசுவாசம்னாவே கொஞ்சம் டேஞ்சர் தான். இது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, பேதுரு ஆண்டவராகிய இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருகிறதை பார்த்த உடனேயே, நீரே ஆனால் என்னையும் இந்த தண்ணீர் மேல் நடந்து வர கட்டளையிடும் சொல்லி சொன்னார். இட் இஸ் a walk of faith. அவர் என்ன கேட்டார்னா, நான் போட்டுக்குள்ள திடமான இடத்துல இருந்து தண்ணீர் என்கிற திடமற்ற ஒரு காரியத்தின் மேல் நடப்பதற்கு, ஐ வாண்ட் டு மூவ் ஃப்ரம் ஒன் டைமென்ஷன் டு another dimension. விசுவாசம் என்பது இருக்கிற டைமென்ஷன்லயே ஆபரேட் பண்றது இல்ல. விசுவாசம் என்பது ஒரு பரிமாணத்திலிருந்து அடுத்த பரிமாணத்துக்குள் கால் அடி எடுத்து வைப்பது. உங்க விசுவாசம் பெருகி இருக்குதா? நான் விசுவாசத்தை பார்க்கும்போது சபையில் விசுவாசத்தை எப்படி பார்க்க முடியும்? ஒவ்வொருத்தவங்களும் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பதில் விசுவாசத்தை பார்க்க முடியாது. ஒவ்வொருவரும் கர்த்தரை எப்படி பைபிள் வாசித்து நேசிக்கிறாங்கன்றத பாஸ்டரால பார்க்க முடியாது. எதுல பார்க்கலாம்னா, அவங்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்படி? உண்மையாகவே கர்த்தரை விசுவாசித்தா அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி விசுவாச ஸ்டெப் எடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்றாங்களோ, வேலை செய்கிறாங்களோ, அதை வைத்து அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருகிற காணிக்கையை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க விசுவாசம் வளர்ந்திருக்குதா இல்லையா. விசுவாசம் பெருகுகிறதா இல்லையா. நான் சொல்றேன், தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஒருவருக்கும் ஆண்டவர் கடனாளி அல்ல. அப்போ நம்ம விசுவாசம் பெருகும் போது நம்ம ஆண்டவருக்கு செலுத்துற நன்றியும் பெருகும்,
நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸும் பெருகணும். முன்னாடி நம்ம 2 அடி வச்சோம்னா இப்போ எவ்வளோ அடி வைக்கணும்? இப்போ 10 அடி வைக்கணும். என்னங்க நம்ம என்ன காணோம்? சில பேருக்கு விசுவாசம்ன்றது பைபிளில் தான் இருக்குது, வாழ்க்கையில் இல்லை. கடைசியாக எப்போ விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க? உங்களே கேட்டு பாருங்க, விசுவாசத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? தலையாட்டுறதெல்லாம் ஓகே, விசுவாசத்தில் என்ன செஞ்சீங்க? விசுவாசம்ன்றது என்னன்னா, நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவைகளின் வசனம் தெரியும். ஸ்டெப் எடுத்தீங்களா? Have you taken a step of faith? இவர் சொல்றாரு, உங்க விசுவாசம் பெருகுகிறதுனால. தெசலோனிக்கேயருக்காக ஏன் சந்தோஷப்படுறாருன்னா, அவங்க விசுவாசம் பெருகி இருக்கிறது. அவங்களுடைய சபை விசுவாசத்தினாலே பெருகி இருக்கிறது. Are you growing in faith? உங்க விசுவாசம் பெருகி இருக்குதா? Has your faith grown? உங்களுடைய விசுவாசம் பெருக வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய அன்பு பெருக வேண்டும். யார் மேல அன்பு? கர்த்தர் மேல அன்பு எப்போதுமே நல்லா தான் இருக்குது. மனுஷரிடத்தில் காண்பிக்கிற அன்பு. நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. பவுல் சொல்றாரு, உங்க விசுவாசம், 2வது உங்க அன்பு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு பெருக வேண்டும். The love has to grow. எந்த லவ்? எல்லாருக்கும் தன்னை பிடிக்கும், மற்றவங்கள நான் நல்லா இருக்கணும். நான் கேட்குறேன், உங்க அன்பு பெருகுதுன்னா உங்களை போல பிறரை நேசின்றது தான் ஆண்டவருடைய கட்டளை. லவ் யுவர் நேபர் as thyself. எத்தனை பேர் உங்க நேபரை நீங்க தூக்கி விட்டுருக்கீங்க? அன்புன்னு சொன்னா 10 ரூபா கடன் வாங்குறது இல்லை, கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறது இல்லை. த ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட், கர்த்தருக்குள்ள அவங்கள வழி நடத்துறது, சபையோட கனெக்ட் பண்றது, ஆண்டவருக்குள்ள இன்னும் அவர்களை உயர்த்துறது, ஆண்டவருக்குள்ள இன்னும் அவங்கள பெருக செய்கிறது, அதற்கு அந்த அன்பு பயன்படுத்தப்பட வேண்டும். சபை என்று சொன்னால் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துறது அதிகரிக்கிற இடமாய் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பிரச்சனைனா, இந்த கொரோனா காலத்துல இந்த ஃபெலோஷிப் தான் பிசாசு உடைக்கிறான். என்னன்ட்டு, நீ உன் வீட்டில் இரு, உன் குடும்பத்தின் மேல அன்பு வை. சபைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, மற்றவங்ககிட்ட அன்பா இருக்கணும்ன்ற டிமாண்டே இல்லை. யூ டோன்ட் நீட் டு ஷோ யுவர் லவ் டு எனிபடி, ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். இதுதானே ஏவாளை பிசாசு வந்துச்சான். இந்த பழத்தை சாப்பிட்டா உன் கண்கள் தெளிவடையும். தேர் இஸ் அதில் ஒரு சுயநலம், செல்ஃபிஷ்னஸை தூண்டி விட்டான். அதனால தானே பிசாசே ஆனா. கர்த்தருக்கு போக வேண்டிய ஆராதனையை தனக்கென்று அவன் திருடின போது, அவன் சுயநலமாய் மாறின போது தானே அவன் பிசாசாக மாறி பரலோகத்தை விட்டு துரத்தப்பட்டான். அதே காரியத்தை இன்னைக்கு நமக்கும் கொண்டு வரான். இந்த கொரோனா டைம்ல ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி பாரு. நீ சுகமா இருக்கிறியான்னு பாரு. மற்றவங்க மூலமா உனக்கு கொரோனா வந்துற போது யாரையும் நம்பாத, யார்கிட்டையும் பேசாத, எங்கேயும் போகாத, யாரையும் பார்க்காத, கை குலுக்காத, அவங்க வீட்டுக்கு போகாத, முக்கியமா சபைக்கு போகாத. நான் கல்யாணத்துக்கு சிலதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன கூட்டம் நினைக்கிறீங்க கல்யாணத்துல? மார்க்கெட்டுக்கு போனேன், மார்க்கெட்ல என்ன கூட்டம்ன்றீங்க? சர்ச்சில் மட்டும்தான் கூட்டம் வர்றதில்லை. கவர்மெண்ட் கண்ணில் எல்லா இடத்துல இருக்கிற கூட்டமும் ஓகே, ஆனா சபைக்கு வர்ற கூட்டத்துல தான் கொரோனா வருதான். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. மார்க்கெட்ல பஸ்ல எல்லாம் இடிச்சுக்கிட்டு தான் நின்று போறாங்க. ட்ரெயின்ல என்ன சமூக இடைவெளி வச்சா நிக்கிறாங்க ட்ரெயின்ல.
அப்ப பிசாசு என்ன பண்றான்னா, தேவனை ஆராதிக்கிற காரியத்துல ஜனங்களுடைய ஒருமனப்பாட்டை, ஜனங்களுடைய அந்த அந்த ஒருவரில் ஒருவர் செலுத்துகிற அன்பு, சபை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, we have to become the family of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார், பிசாசு குடும்பத்தை உடைச்சான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் குடும்பங்களின் குடும்பமாக சபை என்கிற குடும்பத்தை உருவாக்கினார். இதை நீ உடைச்சு பாடுறான்னு பிசாசுக்கு சவால் விட்டு கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை என்னதுங்க? அவர் சரீரம். அவர் சொல்றாரு, இங்க சரீரம்னா என்னங்க? ஒரே ரத்தத்தினால எல்லா அவயவங்களும் இணைக்கப்பட்டது தான் சரீரம். வாட் இஸ் அ பாடி? பாடி இஸ் சம்திங் தட் ஹாஸ் organs which are interconnected through the same blood, through the same vein. அப்போ கர்த்தர் நம்மளை சபை என்று அழைக்கும் போது நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் அழைக்கிறார். அப்போ கையும் காலும் ஒன்று ஹேட் பண்ணலாமா? நீ வேற ஜாதி, நீ பணக்காரன் இல்லை, நீ ஏழை அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்க்க முடியாது. we have to show love to each and everyone. ஸோ பவுல் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் பெருகுது, ஒருவரில் ஒருவர் அன்பு பெருகுது, இதனால நான் ஆண்டவரை உங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் பெருகணும்னு நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய அன்பு பெருக வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.